வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அது அரைஸ் கேஷின் பற்றி தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எல்லா வீடியோவிலையும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன இன்கம் இருக்குது எல்லாம் வந்து டீட்டெயில் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ அது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா நம்ம இருக்கிற இன்கம் வந்து அதான் இன்னும் 2 இன்கம் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ஃபைனல் இது தான். இந்த 2 இன்கம் இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்தா புதுசாக வந்து இன்றைக்கி தான் வந்து இன்னொரு இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து நம்ம இன்னொரு அது ஃபியூச்சரில் நம்ம போடுறதுல நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தா ரிமைனிங் இன்கம் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ரீபர்ச்சேஸ் இன்கமும் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸும் இருக்குது இதில். அதுதான் வந்து பார்த்தா இந்த 2 இன்கம் தான் லாஸ்ட்டு. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் அதெல்லாம் வந்து பற்றி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தா இப்போ ரீபர்ச்சேஸ் இன்கம்னா இதுவும் வந்து பார்த்தா நம்ம ஸ்மார்ட் ஆட்டோஃபில் இன்கம் மாதிரியே தான் இதுவும். இது எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் ஆட்டோஃபில்னால் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. அதை வந்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, பேசிவ் இன்கம் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் கூட வந்து பார்த்தா ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இதுவும் வந்து பேசிவ் இன்கம் தான். அது எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நம்ம பர்சன்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ணி விட்றோம் பாருங்கள். அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு தேவையான ஏன்னா வந்து மந்த்லி நம்ம வீட்டுக்கு மெயினாக கான்செப்ட் இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா மந்த்லி வந்து வெளியே மளிகை சாமான் நம்ம வாங்குவோம். அது வந்து பார்த்தா இந்த ஆப் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி வாங்க போகிறோம். நம்ம அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தா என்னென்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் எந்த பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடையாது. நம்ம கேட்குற காசு நம்ம கட்டிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் வந்து இந்த ஆப் மூலிமா நம்ம இதில் வாங்கணும்னு வந்து பார்த்தா இது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அது இல்லாத வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து இதில் வாங்கிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணு பார்த்தா இப்போ நீங்கள் ஆள் சேர்த்து விட்றீங்க பாருங்கள். அவங்க வந்து மளிகை சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் வந்து 11 லெவலுக்கான இன்கம் தராங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னு வந்து பார்த்தா ரீபர்ச்சேசிங் இப்போ ஒருத்தர் இது பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து இதிலே வந்து என்னென்னா 11 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து தராங்க. இது வந்து எப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களோ அதிலிருந்து வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. அது நம்ம இது ரீபர்ச்சேஸ் இன்கம் யாரை நம்ம ஜாயின் பண்ணி விட்டோமோ அவங்க வாங்கும்போது வந்து அதில் இருக்கிற இன்கம் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து உங்களுக்கும் வரும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ற பாருங்கள் அப்ளைனருக்கும் போகும், உங்களுக்கும் வந்து வரும். இது வந்து எப்படி இவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எடுத்து அதில் சம் பர்சன்டேஜ் எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து பர்சன்டேஜ் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த 11 லெவலுக்கும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து 2% கமிஷன் தராங்க. ஃபஸ்ட்டு லெவல் 2%, அப்படியே வந்து லெவல் 2ல் வந்து என்ன தராங்க 1.5, அப்படியே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது 1.25, லெவல் 4 வந்து 1%. அட் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா 0.10%, அதை 0.10% வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஏன்னா அது எல்லாருக்குமே கொடுக்குதுன்னா அதுதான் வந்து இந்த 11 லெவலில் வந்து இன்கம் வந்து வச்சுருக்காங்க. வாங்குகிற காசை பொறுத்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதில் மினிமம் வித்ட்ராயல் 500 ருபீஸ். அது நம்ம உடனே வந்து இப்போ நீங்கள் இந்த நம்மளுக்கு தேவையான இது நீங்கள் வந்து அது 500 ருபீஸ் எடுத்துட்டிங்கன்னா அட் டைம் குயிக் டைம்லேயே வந்து இது பே அவுட் எடுத்துக்கலாம். அது இன்னும் மேஜர் அட்வான்டேஜ் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கினாலே வந்து பார்த்தா இது மாதிரி யாருமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பே அவுட் கொடுக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வந்து தருவாங்க. அதாவது ஃப்ரைடே எடுக்கலாம் அது மாதிரி தான் தருவாங்க. ஆனால் வந்து இந்த கம்பெனியில் வந்து நம்ம குயிக் டைமில் உடனே கொடுக்கலாம். அது வந்து மேஜராக இந்த கம்பெனி ஆரம்பித்து இப்போ குயிக்காக வந்து இன்னும் சக்ஸஸுக்காக போகிறதுக்கு வந்து மேஜர் ரீசனே வந்து இதுவும் ஒரு ரீசன் வந்து நம்ம சொல்லலாம். அது இல்லாத வந்து பார்த்தா அடுத்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸு. இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து இது வந்து கம்பெனி சொல்கிற ரேட். இது வந்து நம்ம டேரெக்டாக அத்தாரிட்டி கிட்ட தான் வந்து இந்த டீட்டெயில் வந்து நம்ம பேச முடியும். அது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து 1 லேக் வந்து அதான் இதுக்கு 1 லட்ச ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம பே பண்ணணும்னு வந்து பார்த்தா 1 லட்ச ரூபா நம்ம கட்டிட்டா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் இப்போ நீங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இப்போ 1 லட்ச ரூபா வந்து நம்ம கட்டிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம எடுத்துடுறோம். இப்போ வேலூர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த ஐடி வந்து எந்த ஒர்க்கும் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இதில் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் யார் இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி விட்டால் கூட வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அதில் வர இன்கம் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். அது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டா இப்போ அந்த மாவட்டத்துலேருந்து எல்லாம் வந்து கம்பெனியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க மொத்த பேரும் சேர்த்து அந்த மாவட்டத்தில் இவ்வளோ பேர் வந்து அந்த இதில் அந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் ஆகிறாங்கன்னு வந்து பார்த்தா அதிலிருந்து வந்து பார்த்தா 4% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 4% கமிஷன் வந்து எல்லாருக்குமே அந்த யார் அந்த அத்தாரிட்டி அந்த இது டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா 1 லேக் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டா திருப்பி இந்த அமௌண்ட் வந்து பார்த்தா ரிட்டர்னபிள் அமௌண்ட் தான். 1 இயர் கழிச்சா வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 4% வந்து கொடுத்துருவாங்க. அது எந்த பேக்கேஜ் இருக்கோ அதுலேருந்து வந்து பார்த்தா 4% கொடுத்துருவாங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம பே அவுட் சிஸ்டம் பற்றி நான் சொன்னேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த பே அவுட் சிஸ்டம் தான் வந்து பார்த்தா இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு
இதனால தான் வந்து பார்த்தா இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா இவ்வளோ குயிக் டைம்லேயே வந்து நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் இன்கம் வந்து உடனே எடுத்துட்டீங்க, அந்த ₹500 வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வித்தின் வந்து ஒரு இப்போ மேஜராக வந்து 5 செகண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் பே அவுட் சொல்லலாம். ஆனால் வந்து வித்தின் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தா, அந்த 5 செகண்ட் தான் கணக்கு வரும். உங்களுக்கு வித்தின் நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்தா, நம்ம சில ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது. அதை வந்து 1 மினிட்லேயே வந்து நம்ம எடுத்துடலாம். 1 மினிட்ல அது வந்து பேங்க் டீட்டெயில் அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம 1 மினிட்லேயே வந்து நம்ம எடுத்த நம்ம ₹500 எடுத்தோன்னா அந்த காசு வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி போக வந்து மிச்சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து இன்ஸ்டன்ட் பே அவுட். அது ஒன்று தான் வந்து அதையும் வந்து பார்த்தா இந்த கம்பெனியில் மேஜர் வந்து நல்ல பிளான் இதில். ஏன்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே. இது 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் வந்து இது மாதிரி பிளான்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து போன வருஷத்தில் நம்ம வந்து 2020லேயே வந்து நிறைய பேர் வந்து ஜாப்லெஸ்ஸாக தான் ஆகிட்டாங்க. மொத்த பேர் வந்து கம்ப்ளீட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆகி போச்சு டியூ டு கோவிட்னால. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் 2021 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ண பாருங்கள். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா எந்த பிஸ்னஸ்லையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒர்க் பண்ணால் தான் வந்து பார்த்தா காசு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜாபு. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும் இதில். நம்ம வந்து ஆள் சேர்த்தாலும் அது வந்து நம்ம இஷ்டம். சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லைனாலும் இல்லை. அது வந்து நம்ம இஷ்டம். நம்ம எவ்வளோ பேர் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற இன்கமும் நம்ம எடுத்துக்கலாம். அது கம்பெனி பேசிஸில் வந்து அவங்களே வந்து இந்த 2 இன்கம் வந்து சீனியாரிட்டி பேசிஸில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம நம்ம எந்த ப்ராடக்ட்டும் நம்ம வெளியே புதுசாக வாங்க போகிறது கிடையாது. எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது ஆமே ப்ராடக்ட் அது மாதிரி கிடையாது. அவங்க ஓன் ப்ராடக்ட் வந்து எதுவுமே கிடையாது. மேஜராக வந்து நம்ம ரெகுலராக வந்து காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருள் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா இந்த பிஸ்னஸில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எடுங்க. ஓகேங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே கொடுக்குறேன். ரெஃபரல் லிங்க்லேருந்து எல்லாம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் தான் இது எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.